சமீபத்தில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்த விடுதலை 2 படத்தின் ட்ரெய்லரில் நடிகர் இளவரசு ஒரு டயலாக் பேசியிருப்பார். அது என்னன்னா, என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் உன்னை மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கேன் என்று கோபம் கொப்பளிக்க பேசியிருப்பார். இந்த டயலாக் கலைஞர் நடத்திய கள்ளக்குடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தான் குறிக்கிறது என பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தார்கள். அது உண்மையா அப்படின்னா, உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படின்னா, வெற்றிமாறனின் அம்மா மேகலாவின் தந்தை, அதாவது வெற்றிமாறனின் தாய் வழி தாத்தா ரே இளமொழுதி அவர்கள் அண்ணா முதல்வராக இருந்த காலத்தில் கடலூர் தொகுதியின் திமுக எம்எல்ஏவாக இருந்தவர். அதே போல இளமொழுதியின் மகனும் வெற்றிமாறனின் தாய் மாமாவுமான புகழேந்தியும் கடலூர் தொகுதியில் திமுக சார்பாக 3 முறை போட்டியிட்டு 3 முறையும் எம்எல்ஏவாக தேர்வானவர். வெற்றிமாறனுக்கு வெற்றிமாறன் என்று பெயர் வைத்தது கூட இந்த புகழேந்தி தான். இப்படிப்பட்ட பரம்பரை திமுக குடும்பத்திலிருந்து வந்த வெற்றிமாறன் கலைஞர் குறித்து தான் டயலாக் எழுதியிருப்பார் என்று பலரும் சொல்வது நம்பும்படியாகத்தானே இருக்கிறது. இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் உண்டு. அது என்னன்னா, அதாவது இந்த டயலாக்கை பேசிய நடிகர் இளவரசுவின் தந்தை மலைச்சாமியும் அண்ணாதுரை கலைஞர் காலத்தில் மதுரை மேலூர் தொகுதியின் திமுக எம்எல்ஏவாக 2 முறை இருந்திருக்கிறார். இந்த இளவரசு நடிகராகவும் உதவி ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றிய முதல் திரைப்படம் முதல் மரியாதை. அந்த படத்தில் சிவாஜி நடித்த கதாபாத்திரத்திற்கு மலைச்சாமி என்று இளவரசுவின் தந்தை பெயரைத்தான் சூட்டியிருப்பார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.